எனக்கு டவுட்டா இருக்குல்ல, அதனால ஏதோ ஒன்று ஆன்சர் பண்ண தெரியலனா அதை ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ ஜீரோத் லா தெரியுமா? யாராவது ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். சிம்பிளா உங்களுக்கு புரிஞ்ச பிரகாரம் ஆன்சர் பண்ணுங்க. நேற்று பார்த்தோம்ல ஜீரோத் லா, நீ ஸ்டேட்மெண்டா சொன்னாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எப்படி புரிஞ்சுதோ அந்த பிரகாரம் சொல்லுங்க. ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் எதில் யூஸ் ஆகுது தெர்மோடைனமிக்ஸ்? ஜீரோத் லா தெர்மோடைனமிக்ஸ். வேற டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். தீபா ஆன்சர் பண்ணுங்க. ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது? சபிதா சார், ஜீரோ லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது? zeroth law of thermodynamics means is that temperature is something wrong measuring because it indicates whether heat will move between objects. நீங்க நோட்ல எழுதி வச்சதா சொல்லிடுறீங்களா? ஆமா சார். ஆமாவா? உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா அதை சொல்றேன். ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்ல வேண்டாம். ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல என்ன புரிஞ்சுட்டீங்க? என்ன சொல்லுது? எதுக்காக ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்? தெர்மல் ஈக்விலிபிரியம்னு பேசணும். எத்தனை பொருள் ஈக்விலிபிரியமா இருக்குன்னு பார்த்தா எத்தனை எழுதுனா ஏபிசின்னு எழுதணுமா இல்லையா? ஏபிசின்னு 3 ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் மீதி 2 ஆப்ஜெக்டோட செப்பரேட்டா தெர்மல் ஈக்விலிபிரியமா இருந்தா ஸோ அதான் 2 ஆப்ஜெக்டும் தெர்மல் ஈக்விலிபிரியமா இருக்கும். 3 ஈக்விலிபிரியமா இருக்கும். அட்லீஸ்ட் ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி இதையாவது ஞாபகம் வச்சுங்க. ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னன்னா ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி, 3 சிஸ்டமும் ஈக்குவலா இருக்கும், தெர்மல் ஈக்விலிபிரியம் இருக்கு. அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க நீங்க கான்செப்ட் என்னன்னு. ஸோ ஸ்டேட்மெண்ட்டை மனப்பாடம் பண்றது அது முக்கியம் கிடையாது. ஸோ என்ன எதுக்காக சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கணும். சரி, இந்த ஜீரோத் லா தெர்மோடைனமிக்ஸ் எதுல யூஸ் ஆகுது? நேற்று எக்ஸாம்பிள்லாம் போட்டு படம்லாம் போட்டு காய்ச்சினேன். அதனோட அப்ளிகேஷன் என்ன? பார்த்திபன் ஆன்சர் பண்ண. எங்க யூஸ் ஆகுது ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்? சினேகா சார், டிஃபரண்ட் ஆப்ஜெக்டோட டெம்பரேச்சரை கம்பேர் பண்றதுக்கு யூஸ் ஆகும் சார். ஓகே, எதுல மெஷர் பண்ணுவோம் டெம்பரேச்சரை? எது டெம்பரேச்சர் அளக்குறோம்? தெர்மோமீட்டர் சார். ஓகே, வெரி குட், அவ்வளோதான், எக்ஸலன்ட். தெர்மோமீட்டர்ல இது வந்து யூஸ் ஆகுது. அவ்வளோதான், சிம்பிள். சரி, ஓகே ஓகே. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்ப்போம். ஸோ ஹீட் இஸ் டிஃபைன்ட் அண்ட் எனர்ஜி டிரான்சியன்ட். ஸோ எனர்ஜின்னு பார்த்தோம்னா நிறைய எனர்ஜி இருக்கு, நமக்கு தெரியும். பிசிக்ஸில் ஃபுல்லாகவே எனர்ஜி தான் பார்க்குறோம். ஸோ மெக்கானிக் படிச்சீங்க, மெக்கானிக்கல் எனர்ஜி. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் படிச்சீங்க. ஸோ ஒரு பொருளோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க இல்லை. ஸோ இப்போ தெர்மல் பிசிக்ஸ் படிக்கிறீங்க, அடுத்து ஆப்டிக்ஸ் படிப்பீங்க, எலக்ட்ரானிக்ஸ் படிப்பீங்க, அட்டாமிக் பிசிக்ஸ் படிப்பீங்க. எல்லாமே எனர்ஜி, நிறைய டைப் ஆஃப் எனர்ஜி இருக்கு. ஸோ லைட்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி லைட் எனர்ஜி, பேசும்போது வரக்கூடிய சவுண்ட் வந்து சவுண்ட் எனர்ஜி. ஸோ எல்லாத்தையுமே ஒரு எனர்ஜி இருக்கு. அதே மாதிரி ஹீட் ஆகும்போது வரக்கூடியது ஹீட் ஒரு எனர்ஜி, ஹீட் டெம்பரேச்சர். ஸோ அதே மாதிரி ஆட்டத்துலேருந்து வந்து அட்டாமிக் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா நிறைய எனர்ஜிஸ் இருக்கு. ஸோ அதில் இப்போ நான் பண்ண ஹீட்டை பற்றி பார்க்கணும். ஹீட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஏ எனர்ஜி டிரான்சிட். ஸோ எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்கிறோம் ஹீட்டை, அது ஒரு சம் ஆஃப் எனர்ஜி. ஸோ எஸ் இட் நாட் பாசிபிள் டு
speak work in a body, it also not possible to speak heat in a body. ஸோ ஒரு பாடியில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ல ஒர்க் நடக்குன்னு வச்சிங்க, ஸ்பார்க் நடக்குன்னு வச்சிங்க. அதே டைம் நாட் பாசிபிள் டு ஹீட். ஸோ அதனால அந்த ஹீட்டை எனர்ஜி ஹீட் எனர்ஜி லாஸ் ஆகும். நாமளே வீட்டில் சும்மா உட்காந்துன்னு வச்சு எந்த ஒர்க்கும் செய்யாத, அப்போ அப்படியே உட்காந்துருப்போம். போய் நல்லா வெயிலில் போய் காட்டில் ஏதாவது வேலை செஞ்சோம்னா என்ன பண்ணோம், வேர்த்து ஊற்றுதா, அப்போ நம்ம உடம்பே சூடாகுது, அப்படி ஹீட் ஆகுது. ஸோ ஒரு ஒர்க் பண்ணோம்னா என்ன இருக்கு, அங்கே ஹீட்டு சம் லாஸஸ் இருக்கு. மேக்சிமம் எல்லா ஒர்க்லையுமே பார்த்தோம்னா ஹீட் லாஸ் நடக்குது, ஹீட் எனர்ஜி லாஸ் ஆகுது. இப்போ லைட்டு பல்ப் ரொம்ப நேரம் வச்சா பல்ப் சூடாகுது, சம் ஹீட் லாஸ் ஆகுது. ஃபேன் ரொம்ப நேரம் ஓடனா அங்கேயும் ஹீட் ஆகுது, ஹீட் எனர்ஜி லாஸ் ஆகுது. ஸோ ஒரு ஒர்க்கு ஒரு பாடியில் நடக்கும்போது ஸோ அங்கே நாட் பாசிபிள் டு ஸ்பீக் ஏ ஹீட் இன் பாடி. அப்போ அந்த ஹீட்டில் உள்ள எனர்ஜி சம் வேஸ்டேஜில் ஆகுது. ஸோ ஒர்க் இஸ் எய்தர் டன் ஏ பாடி பை ஏ பாடி. ஸோ அப்போ அந்த ஒர்க் நடக்குது. ஸோ ஒர்க் அந்த பொருளில் நடக்கலாம் அல்லது அந்த பொருளால் நடக்கலாம். ஸோ அந்த பொருளுக்குள்ள ஒரு ஒர்க் நடக்கலாம் அல்லது அந்த பொருளுக்கு வெளியில் ஒரு ஒர்க் நடக்குன்னு வச்சுங்க. ஸோ உதாரணத்துக்கு எடுக்கும்போது வச்சுங்க, இப்போ நாம் சாப்பிட்றோம், சாப்பிடும்போது காலையில் சாப்பிட்டா மதியத்துக்குள்ளே எல்லாம் ஜீரணம் ஆயிடுது. ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம உடம்புக்குள்ளே நடக்கக்கூடிய ஒர்க்கு. ஸோ அங்கே போய் வயிற்று பகுதியில் போய் அதெல்லாம் சம் ஜீரணம் நடக்குது, அந்த ஆசிட்லாம் ஜீரணம் பண்ணிடுது. ஸோ நம்ம வெளியில் ஒரு பொருளை தூக்குறோம் வைக்கிறோம், இதில் வந்து நம்ம வெளியில் செய்யக்கூடிய எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த பாடியிலே நடக்கிறது அல்லது அந்த பாடியால் செய்யக்கூடியது. பாடினா ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள்னு வச்சுங்க. ஸோ அந்த பொருளுக்குள்ளேயே ஒர்க் நடக்கும், அந்த பொருளுக்கு வெளியிலேயும் ஒர்க் நடக்கும். ஸோ சிமிலர்லி ஹீட் கேன் ஃப்ளோ ஃப்ரம் பாடி டு ஏ பாடி. அப்போ அந்த ஹீட் ஃப்ளோ பார்த்தோம்னா அந்த பாடிக்குள்ளேயே ஹீட் ஃப்ளோ நடக்கும். ஸோ நம்ம சாப்பிடும் போது கூட சூடாக சாப்பிட்டோம்னா உடம்புல வைக்குது. ஸோ நம்ம உடம்புக்குள்ளே ஒர்க் நடந்தாலும் அந்த ஹீட்டு ஃப்ளோ ஆகுது. ஸோ வெளியில் ஏதாவது பொருளும் தூக்குறோம் வைக்கிறோம், ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணுறோம், அப்போ நம்ம ஹீட் ஆகுது, வேகுது. ஸோ அப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இஃப் ஏ பாடி இஸ் அட் ஏ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், ஸோ இஸ் ஹேஸ் போத் மெக்கானிக்கல் அண்ட் தெர்மல் எனர்ஜிஸ் டியூ டு மாலிகுலர் அகிடேஷன், இட் ஏ நாட் பாசிபிள் டு செப்பரேட் தம். ஸோ ஒரு கான்ஸ்டண்டாக ஒரு டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா ஒரு பொருளில், ஸோ அது பொருள்னா என்ன இருக்கு, அந்த ஆப்ஜெக்ட்னா ஆப்ஜெக்டுக்குள்ள சம் மாலிகுல், ஏராக இருக்கலாம், லிக்விடாக இருக்கலாம், சம் சாலிட் மெட்டீரியலாக இருக்கலாம். அப்படி ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்குள்ளே சம் மாலிகுல் இருக்கும். ஏர்னா ஏர் மாலிகுல், வாட்டர்னா வாட்டர் மாலிகுல், இந்த மாதிரி எல்லா மாலிகுல் இருக்கு. ஸோ இது ஃபுல்லாக கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இருக்குன்னா அப்போ மெக்கானிக்கல் அண்ட் தெர்மல் எனர்ஜி அதை வந்து 2 செப்பரேட்டாக பார்க்க முடியும். 2 ஒன்றா தான் இருக்கும், எந்த மூவ்மெண்ட்டுமே இருக்காது, ஒரு கான்ஸ்டண்டாக இருக்கும். ஸோ மெக்கானிக்கலும் தெர்மலும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இன் திஸ் கேஸ் cannot track the heat energy. ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணாது, அந்த ஹீட் எனர்ஜியை நாம் அதில் பிரித்து பார்க்க முடியாது. ஸோ இட் மீன்ஸ் flow of heat is stopped, the wave heat cannot be used. அப்போ என்ன அர்த்தம், flow of heat வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ ஏற்கனவே பார்த்தோம், போன கிளாஸ்லேயே தெர்மல் ஈக்லிபிரியம் பார்த்தோம். ஸோ இந்த ஒரு பொருள் ஃபுல்லாக, இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாகவே ஒரே டெம்பரேச்சர் இருக்குன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஏன்னா கான்ஸ்டன்ட், இங்கே ஒரு மாலிகுல் இருக்குது, இங்கே ஒரு மாலிகுல் இருக்குது. ஸோ எல்லா மாலிகுலுமே ஈக்குவல் டெம்பரேச்சர். வாட்டர் எடுத்துக்கிட்டோம்னா வாட்டரோட கீழேயும் அதே டெம்பரேச்சர் இருக்குது, மேலேயும் அதே தான் இருக்குது, சென்டர்லேயும் அதே தான் இருக்குன்னா அப்போ அப்படியே தான் இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, ஃப்ளோ ஆகாது. ஸோ அப்போ என்ன அர்த்தம், ஹீட் கேனாட் பி யூஸ்டு. அப்போ அந்த ஹீட்டை இங்கே யூஸ் பண்ணலின்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் ஒன்லி யூஸ்டு வென் தேர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் எனர்ஜி பிட்வீன் 2 or more சிஸ்டம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், then transfer of energy 2 or more system. அப்போ ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு என்ன பண்ணலாம், ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து அந்த சிஸ்டத்துக்குள்ளே எந்த எனர்ஜி யூஸ் ஆகல,
ஸோ அதர் சிஸ்டத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இப்போ அடுத்தது அந்த ஃபர்ஸ்ட் லா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த 3 கான்செப்ட் பற்றி நாம தெரியணும். ஸோ 3 கான்செப்ட் என்னன்னா தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம்னா என்னன்னு தெரியணும். ஸோ தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம்னா இந்த 3 சேர்ந்தது தான். லாஸ்ட் கிளாஸில் கூட தெர்மல் ஈக்குலிபிரியம்னு பார்த்தோம். ஸோ தெர்மல் ஈக்குலிபிரியம் வேற, தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம் வேற. ஸோ தெர்மோடைனமிக்கல் ஈக்குலிபிரியம் மஸ்ட் சாட்டிஸ்ஃபை ஃபாலோவிங் ரிக்வயர்மெண்ட். ஸோ இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அது தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம். ஃபர்ஸ்ட் என்னன்னா மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம். ஃபார் ஏ சிஸ்டம் டு பி ஏ மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம், so there should be no unbalanced force acting the any part of the system or the whole. அப்போ அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் அந்த சிஸ்டத்தில் எங்கேயுமே ஆக்ட் ஆகக்கூடாது. ஆக்ட் ஆகக்கூடாதுன்னா அந்த பொருள் எந்த மூமெண்ட்டுமே இருக்கக்கூடாது. ஸோ ஒரு சைடு அதிகமாக பிடிச்சி இழக்கிறோம், ஒரு சைடு மெதுவாக இழக்கிறோம்னா அப்போ அதிகமாக எந்த சைடு இழக்கிறோமோ அந்த சைடு அந்த பொருள் மூவ் ஆயிரும். ஸோ அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ்னா 2 சைடு ஈக்குவல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனால் அது மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம், நோ ப்ராப்ளம். இல்லைன்னா எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகக்கூடாது. ஸோ அந்த பொருளை அந்த இடத்த விட்டு ஆடாத அசையாத இருக்கணும். ஸோ ஆடாத அசையாத இருந்ததுனா தான் அது வந்து மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம். எப்போ ஒரு பொருள் ஆட அசையும், ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா தான். ஒரு டேபிள் வீட்டில் போட்டிருந்தா அப்படியே ஆடாத அசையாத தான் இருக்கு. போய் ஏதோ ஒரு சைடு தள்ளணும்னா அது அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ், ஒரு சைடாக தள்ளுறோம். 2 சைடு இருந்து 2 பேர் தள்ளினீங்கன்னா அந்த டேபிள் அங்கேயே தான் இருக்கும். ஸோ ஒரு சைடில் இருந்து மட்டும் தள்ளினீங்கன்னா அது அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ். ஸோ அந்த மாதிரி அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் எதுவுமே ஆக்ட் ஆகக்கூடாது. ஸோ அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் எதுவுமே ஆக்ட் ஆகணும்னா அந்த ஆப்ஜெக்ட் அப்படியே செடியாக ஆடாத அசையாத இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா தெர்மல் ஈக்குலிபிரியம். ஸோ தெர்மல் ஈக்குலிபிரியம் பற்றி நேற்றே பார்த்தோம். ஃபார் ஏ சிஸ்டம் டு பி இன் தெர்மல் ஈக்குலிபிரியம், ஸோ தேர் ஷுட் பி நோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி பார்ட் ஆஃப் தி சிஸ்டம். ஸோ எந்த டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட்டுமே இருக்கக்கூடாது, எல்லாமே ஒரே டெம்பரேச்சராக இருந்தால் அதுக்கு பேர் தெர்மல் ஈக்குலிபிரியம். ஸோ டெம்பரேச்சர் டிஃப்ரெண்டாக இருந்தால் தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஒரே டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா எங்கேயுமே ஹீட்டே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ அதை தெர்மல் ஈக்குலிபிரியம்னு சொல்கிறோம். அதாவது சிஸ்டம் ஆர் பிட்வீன் த சிஸ்டம் அண்ட் தி சரௌண்டிங். அந்த சிஸ்டத்துக்கு சரௌண்டிங்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது, அல்லது சரௌண்டிங்லேருந்து சிஸ்டத்துக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து தெர்மல் ஈக்குலிபிரியம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கெமிக்கல் ஈக்குலிபிரியம். ஃபார் ஏ சிஸ்டம் டு பி இன் ஏ கெமிக்கல் ஈக்குலிபிரியம், there should be no chemical reaction within the system and also no movement of any chemical constituents from one part to another part. ஸோ இப்போ வாட்டர் மட்டும் தனியாக வச்சுோம்னா அது வந்து கெமிக்கல் ஈக்குலிபிரியமாக இருக்கு. ஸோ வாட்டரோட சம் ஏதோ ஒரு கெமிக்கல் மிக்ஸ் பண்ணுறோன்னு வச்சுங்க. ஸோ அப்போ கெமிஸ்ட்ரி லேபுக்கும் போவீங்க, ஆல்ரெடி ஸ்கூல்லையும் செஞ்சுருப்பீங்க. 2 கெமிக்கலை ஒன்றா மிக்ஸ் பண்ணுறதையும் ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்லுவோம். எப்போ அந்த ரியாக்ட் ஆகிற நிற்கும், அது குறிப்பிட்ட டைம் இருக்கும். 2 ரியாக்ட் ஆகி அதுக்கப்புறம் ஸ்டேபிளாக நிற்கும். ஸோ அந்த மாதிரி பொசிஷன் தான் கெமிக்கல் ஈக்குலிபிரியம்னு சொல்லுவோம். ஸோ எந்த விதமான கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கக்கூடாது, கான்ஸ்டன்ட்டாக அப்படியே இருக்கணும். ஸோ அப்போ இந்த 3 ஈக்குலிபிரியம் இருந்தால் தான் அதை தான் தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம் நாம் சொல்ல முடியும். ஸோ மெக்கானிக்கலாக எந்த ஃபோர்ஸும் நடக்கக்கூடாது, ஸோ ஆடாத அசையாத இருக்கணும். ஹீட்டு டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் எதுவுமே இருக்கக்கூடாது, ஒரே டெம்பரேச்சர் தான் அந்த பொருள் ஃபுல்லாக இருக்கணும். எந்த ரியாக்ஷனும் நடக்கக்கூடாது, கெமிக்கல் ரியாக்ஷனும். ஸோ அந்த பொருள் மாறக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா கெமிக்கல் ஈக்குலிபிரியம். இந்த 3மே ஈக்குலிபிரியம் பொசிஷனில் இருந்துச்சுன்னா அதை தான் நாம் தெர்மோடைனமிக் ஈக்குலிபிரியம்னு சொல்ல முடியும். கரெக்டாக ஞாபகம் வச்சு நெக்ஸ்ட் கிளாஸில் கேட்பேன். மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம்னா, தெர்மல் ஈக்குலிபிரியம்னா, கெமிக்கல் ஈக்குலிபிரியம்னா. சும்மா சிம்பிளாக நோட் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக போடணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் போதும். நோ அன்பேலன்ஸ் ஃபோர்ஸு, அதாவது ஆடாத அசையாத இருக்கும். தமிழில் கூட நோட் பண்ணிங்க. மெக்கானிக்கல் ஈக்குலிபிரியம் என்னன்னு நமக்கு புரியணும், புரியுற மாதிரி நோட் பண்ணிங்க. தெர்மல் ஈக்குலிபிரியம்னா ஒரே டெம்பரேச்சர் இருக்கணும், நோ டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட், அதான் மெயின் வேர்டு. கெமிக்கல் ஈக்குலிபிரியம் நோ கெமிக்கல் ரியாக்ஷன், நோ மூவ்மெண்ட் அண்ட் கெமிக்கல், நோ கெமிக்கல் மூவ்மெண்ட், அவ்வளோதான். எந்த ரியாக்ஷனும் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கக்கூடாது, அவ்வளோதான், சிம்பிள்.
So this term is a thermodynamic equilibrium and the surrounding are kept unchanged. There no motion and no work will be done. So thermodynamic equilibrium இருக்குன்னா சரௌண்டிங்ல இருந்து எந்த சேஞ்சுமே நடக்காது, எந்த மோஷனும் இருக்காது, எந்த ஒர்க்குமே நடக்காது. அதான் thermodynamic equilibrium சொல்றோம். So the sum of external force is altered, resulting finite unbalanced force acting on the system. So condition for the mechanical equilibrium will not be satisfied any longer. So அந்த மாதிரி thermodynamic equilibrium இருக்கு. வெளியில இருந்து எக்ஸ்டர்னலா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். பிடிச்ச ஒரு பொருளை தள்ளுறோம்னு வச்சு ஏதோ ஒன்று கொடுத்தோம்னா அப்ப என்ன இருக்காது, மெக்கானிக்கல் ஈக்லிபிரியமா இருக்காது, நாட் சாட்டிஸ்ஃபை லாங்கர். ரொம்ப நேரம் மெக்கானிக்கல் ஈக்லிபிரியமா அது இருக்காது. ஸோ அது வந்து மாறிடும். ஸோ திஸ் ரிசல்ட் இன் தி ஃபாலோவிங். ஸோ இப்போ அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா என்ன நடக்கும்? ஸோ டியூ டு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் வித்தின் தி சிஸ்டம், ஸோ turbulence wave etc. may be set up. The system as whole may be possessed by accelerated motion. ஸோ ஒரு பொருளை பிடிச்சி தள்ளுறேன்னு வச்சுக்க, உதாரணத்துக்கு ஒரு டம்ளர்லேயே தண்ணி வச்சிருக்கணும். ஸோ அந்த தண்ணி எடுத்துட்டோம்னா நான் இருக்கு, அந்த தண்ணி ஃபுல்லாகவே ஒரே டெம்பரேச்சர் தான் இருக்கு. ஸோ தண்ணியில் மேலேயும் ஒரே அதே ஹீட்டு தான் இருக்கும். தண்ணியோட அடிப்பகுதி அந்த ஒரு டம்ளர் ஃபுல்லாக உள்ள தண்ணியினோட ஹீட்டு ஒரே ஹீட்டாக இருக்கு. ஸோ அந்த தண்ணி பார்த்தா ஆடாத அசையாத இருக்கு. ஏன்னா ஒரு டேபிள் வச்சிருக்கோம், அதனால ஆடாத அசையாத அப்படியே இருக்கு. அதே டைமு வெறும் வாட்டர் மட்டும்தான் இருக்கு, அதில் எதையும் மிக்ஸ் பண்ணல, அதனால எந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கல. அந்த லிக்விடு அப்படியே தான் இருக்கு. ஸோ அப்போ அந்த வாட்டர் தெர்மோடைனமிக் ஈக்விலிபிரியமா இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்றீங்க, அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் வந்து அங்கே ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்றோம், அந்த டம்ளர் லைட்டா ஆட்டுறோம், ஷேக் பண்றோம்னு வச்சு ஒரு சைடா போய் லைட்டா கையில தள்ளுறோம். தள்ளும் போது டம்ளர் ஆடிடுது. ஸோ டம்ளர் ஆடும் போது என்ன ஆயிடுது, அந்த இது தண்ணி வந்து உள்ள ஆட ஆரம்பிச்சிடும். ஸோ இது வரைக்கும் ஸ்டேபிளா இருந்தது, இப்போ ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆசிலேட் ஆகுது, அல்லது அந்த டர்பைன் மாதிரி வேவ் மாதிரி உருவாகலாம். ஸோ இப்போ அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் கொடுத்ததையும் மெக்கானிக்கல் ஈக்விலிபிரியமா இருந்தது, அதை வந்து சாட்டிஸ்ஃபை ஆகல. சம் ஆக்சிலரேஷன் மோஷன், தண்ணிக்குள்ள ஆட ஆரம்பிக்குது, ஒரு மோஷன் வந்துடுது. ஸோ டியூ டு டர்புலன்ஸ், ஆக்சிலரேஷன் எக்ஸெட்ரா, டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் வித்தின் தி சிஸ்டம் நாட் பி யூனிஃபார்ம். ஸோ அது ஆட ஆரம்பிச்சதையும் ஸோ அந்த டெம்பரேச்சர் பார்த்தோம்னா யூனிஃபார்மாக இருக்காது. ஸோ இப்போ மேலே ஆடுற இடத்துல ஒரு டெம்பரேச்சர் ஆயிரும், கீழே ஆடாத அசையா தண்ணி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல டெம்பரேச்சர் வேறையா மாறும். ஸோ தே மே ஆல்சோ எக்ஸிட் இன் ஃபைனைட் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங். ஸோ அப்போ என்ன இருக்கு, அந்த சரௌண்டிங்கும் அந்த சிஸ்டத்துக்கு இடையில பார்த்தோம்னா சம் டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் வருது. தெர்மோமீட்டர் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஆல்ரெடி பலூன்லேயே செய்ய சொன்னேன், ஆனால் இது வரைக்கும் பார்த்தோம்னா ஒருத்தர் கூட செஞ்சு நான் வீடியோ அனுப்பல. ஸோ பலூனை தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணி பாருங்க, என்ன ஆகுதுன்னு பார்க்க சொல்லியிருந்தேன். அது என்ன பண்ணல, செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நிறைய செஞ்ச போது தான் பிசிக்ஸ் கான்செப்ட்ல ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த தண்ணி கொஞ்சம் நேரம் ஷேக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதனோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ வைப்ரேட் ஆகக்கூடிய தண்ணி உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு மூவ்மெண்ட்ல இருந்துச்சுன்னா அதனோட டெம்பரேச்சர் வேரி ஆகும். ஸோ அது பார்த்தா ஃபைனைட் டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் வரும் இந்த பொருளுக்கு இதுக்கு இடையில. ஸோ டியூ டு தி presence unbalanced force and different in temperature of chemical reaction may be take place. So there may be movement of a chemical constituents. So அதனால என்ன இருக்கு, ஒரு மூவ்மெண்ட் நடக்குது, அதனால ஒரு கெமிக்கல் ஒரு மாற்றம் நடக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வருவோம். ஸோ இது வரைக்கும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் லா பிரகாரம் என்ன எடுத்துன்னா, ஜூல்ஸ் லா கிவ் தி ரிலேஷன் பிட்வீன் ஒர்க் டன் அண்ட் ஹீட் ப்ரொடியூஸ். ஸோ ஒரு ஹீட்டை பயன்படுத்தி ஒரு ஒர்க் நடக்கும். நிறைய இதில் நம்ம ஹீட்டை ஒர்க்காக நடக்குதுன்னு பார்த்துருவோம்.
ஸோ ஒரு வாட்டர் இருக்கு, ஒரு பாய்லர்ல வாட்டர் வச்சிருக்கோம். ஸோ கீழே இருந்து ஹீட் பண்றோம். ஸோ அப்படி ஹீட் பண்ணும்போது இந்த வாட்டர் ஹீட் ஆகி நீராவி வருது. ஸோ இந்த நீராவி போய் ஒரு டர்பைனில் கனெக்ட் பண்ணி நீராவி இன்ஜின்லாம் ஒர்க் ஆகுது. பார்த்துருப்பீங்க கரண்ட்டை எப்படி தான் தயாரிக்கிறாங்க. அப்போ என்ன இருக்கு, அந்த ஹீட்டு நமக்கு ஒர்க்காக வந்து கன்வெர்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல பார்க்கலாம். இப்போ அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போ அந்த அயன் பாக்ஸ் ஹீட்டில் நம்ம அயன் பண்ணுறோம். ஸோ அந்த ட்ரெஸ்ஸு நீட்டாக மாறுது. ஸோ அது செம் ஒர்க் நடக்குது. ஸோ வாட்டரை ஹீட் பண்ணுறோம். சம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த ஹீட்டை வச்சு நாம் ஒரு ஒர்க் பண்ணலாம். இப்போ நம்ம ஹீட் பண்ணுறோம், அதனால சமையலே சமைக்கிறோம். ஸோ அது ஒர்க் நடக்குது. ஸோ அப்போ அந்த ஜூல்ஸில் தான் என்ன பண்ணார்னா, எவ்வளோ ஹீட் இருந்தால் எப்படி ஒர்க் நடக்குங்கிறது ஜூல்ஸில் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. W = J × H. ஸோ இதுதான் ஜூல்ஸில். ஸோ ஜேங்கிறது என்ன, ஜூல்ஸ் மெக்கானிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் ஹீட். ஸோ இட் இஸ் ட்ரூ when the whole of the work done using producing heat or vice versa. ஸோ அந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஹீட் வழியே நம்ம ஒரு ஒர்க் நடக்கணும். ஸோ அதுக்கு ஜூல் எக்ஸ்பிளைன் பண்ணார் இந்த ஃபார்முலா. பட் இன் ப்ராக்டிஸ் when a certain quantity of heat is supplied to a system, the whole of the heat energy may not convert to be work. ஸோ இந்த பாயிண்ட் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இந்த வீட்டிலேருந்து கடையில் போய் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லி வீட்டுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்படி யாராவது போய் கடையில் தான் பொருள் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? வீட்டில் ஏதாவது அரிசி வாங்கிட்டு வா, பருப்பு வாங்கிட்டு வா, ஏதோ ஒன்று வாங்கிட்டு வான்னு கடைக்கு அனுப்பி விட்ருங்களா? யார் கடைக்கு போகிறது? யார், பார்த்திவனா? சந்தோஷ். சரி சரி. இப்போ கடைக்கு போகும்போது எவ்வளோ அமௌண்ட் தருவான் அவனுக்கு? 100 ரூபா, 150 ரூபா. சரி, 100 ரூபா வாங்கிட்டு போய் என்ன வாங்கிட்டு வர சொல்லுவாங்க? பருப்பு, எண்ணெய், இது மாதிரி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. சரி, அப்போ 100 ரூபா வாங்கிட்டு போற, எவ்வளோக்கு வாங்குவ பொருள்? 100 ரூபா வீட்டிலேருந்து வாங்கிட்டு போவ, பொருள் வாங்கியிருப்ப, பேருக்குன்னா போன வாரத்தில் வாங்கியிருப்பேன்னு வச்சு எவ்வளோக்கு பொருள் வாங்கியிருப்ப, மீதி எவ்வளோ காசு இருக்கு? 1/2 லிட்டர் என்ன வாங்கினா 60 ரூபா சார். மீதி 40 ரூபா போய் மீதி 40 ரூபா கொண்டாந்து வீட்டில் கொடுத்துருவியா? எஸ் சார், கொடுத்துருவேன் சார். உண்மையை சொல்லலாம். நிஜமா சார், கொடுத்துருவேன் சார். இதுதான் கான்செப்ட். நான் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட்ல ஒன்று வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கொடுத்துருவேன். வேற எதுவும் நீ கடையில் வாங்க மாட்டியா? வாங்க மாட்டேன் சார். ஏதாவது சாக்லேட்டுக்கு இது பாப்பா, கூல் ட்ரிங்க்ஸ் இது இருக்கும் குடிக்கிட்டு இருக்கோம். தோணாது சார். தோணாதா? ஆமாம் சார். சரி, அப்போ நீ பஸ்ல நீ வேற யார் கடைக்கு போறது? கடைக்கு போய் ஏதாவது சாக்லேட் கீக்லேட்லாம் வாங்குவீங்களா? யார் வாங்குவா? தீபா கடைக்கு போயிருக்கீங்களா? தீபா இருக்கீங்களா கிளாஸ்ல? கடைக்கு போயிருக்கீங்களா? இல்ல சார். கடைக்கே போனதே இல்லையா இது வரைக்கும்? போவேன் சார். சரி விடுங்க. இப்போ கடைக்கு போற பாதி பேர் போலின்றீங்க. சரி, அடுத்த ஒன்று எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாமு ஃபீஸ் கட்டுறேன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்க. எக்ஸாம் ஃபீஸு ஒரு 500 ரூபா கட்டணும், அதாவது 490 ரூபா வருதுன்னு வச்சுக்க. ஒரு செமஸ்டர் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறீங்க, 480 ரூபா வருது. இப்போ வீட்டில் எவ்வளோ காசு கேட்பீங்க? 500 ரூபா சார். ஏன் 500 ரூபா கேட்குறீங்க? மீதியை நான் வச்சுக்குவேன் சார். மீதி என்ன பண்ணுவீங்க? ஏதாச்சும் வாங்குவேன் சார். மீதி 20 ரூபா சாக்லேட் வாங்கி சாப்பிட்றீங்க, இல்லை கேண்டீனில் போய் எதாவது சாப்பிட்றீங்களா? எஸ் சார். ஓகே, இதுதான் தெர்மோடைனமிக் ஃபர்ஸ்ட்லாங்கிறது இதுதான். அப்போ என்னன்னா 500 ரூபா பேரண்ட்ஸ் அமௌண்ட் தர்றாங்க.
எதுக்காக தர்றாங்களோ அதுக்கு பேர் தான் ஒர்க்கு. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் கட்டினா அதான் ஒர்க்கு. ஸோ கொடுக்கக்கூடிய 500 ரூபாய்க்கு வந்து எக்ஸாம் ஃபீஸாக போகிறது கிடையாது. சம் 20 ரூபா வந்து லாஸ் ஆகுது. 450 ரூபா எக்ஸாம் ஃபீஸாக போயிடுது. ஸோ சம் 20 ரூபா லாஸ் இருக்கு. அதான் சொல்கிறோம். ஸோ ரியலாக நாம் மட்டும் அப்படி பண்ணுறது கிடையாது. நேச்சர் உலகத்தில் உள்ள எல்லாமே அப்படி தான் நடக்குது. இயற்கையாக உள்ள எல்லா பொருளுமே, உதாரணத்துக்கு இப்போ ஒரு லைட்டுக்கு கரண்ட் கொடுக்குறீங்கன்னு வச்சு, ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய கரண்ட்டு ஃபுல்லாகவே லைட் வெளிச்சம் மாறுறது கிடையாது. சம் கரண்ட்டு ஹீட்டாக லாஸ் ஆகுது. ஸோ சம் அதர் லாஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ஃபேனுக்கு கரண்ட் தர்றோம். ஒரு 10 யூனிட்டுக்கு ஃபேனுக்கு கரண்ட் கொடுக்குறேன்னு வச்சுங்க. ஸோ அந்த 10 யூனிட் கரண்ட்டும் அந்த ஃபேன் சுற்றுறக்காக யூஸ் ஆகிறது கிடையாது. அதில் ஒரு அரை யூனிட் கரண்ட்டை பார்த்தோம்னா அங்கே உள்ள அந்த பேரிங்கி சுற்றும் போது அங்கே ஒரு என்ன இருக்கும், ஒரு ஃப்ரிக்ஷன் போர்ஷனால் லாஸ் ஆகும். கொஞ்சம் கரண்ட்டு பார்த்தோம்னா அந்த ஹீட்னால் லாஸ் ஆகும். ஸோ இப்படி லாஸ் ஆகும். அப்போ உலகத்தில் உள்ள எந்த பொருள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் 100% ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணவே முடியாது. இப்போ அடுத்து நம்ம கார்னாட் இன்ஜின்லாம் பார்ப்போம். அதெல்லாம் பார்த்தா ஒரு 35 to 40% மட்டும்தான் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ண முடியும். 60% லாஸ் ஆகுது. ஸோ நேச்சராகவே இப்போ எல்லாரோட கேரக்டரும் அப்படி தான் இருக்கும். மேக்சிமம் அக்யூரேட்டாக போய் இப்போ 500 ரூபா கொடுத்தா 20 ரூபாய்க்கு கொண்டு போய் வீட்டில் திருப்பி யாரும் தரமாட்டோம். ஸோ அப்போ இல்லைன்னா அப்படியே வீட்டில் கொடுத்தாலும் வர்ற செலவுக்கு ஆகுதுன்னு வச்சுங்க. வீட்டிலேருந்து வர்றீங்கன்னா 500 ரூபா வாங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எந்த பொருளுமே வாங்கலனாலும் அங்கேருந்து பஸ்ஸில் வர்றதுக்கு 10 ரூபா, போகிறதுக்கு 10 ரூபா, 20 ரூபா செலவாயிடும். ஸோ அப்போ 500 ரூபா கொடுத்தா அந்த 500 ரூபாய் இங்கே ஃபீஸ் கட்ட முடியாது. வர்றதுக்கு போகிறதுக்கு செலவாயிடுது. பைக்கில் வர்றீங்க, சைக்கிளில் வர்றீங்கன்னா ஸோ அதுக்கு பெட்ரோலு சம் செலவு ஆகுது. ஸோ அப்போ என்ன இருக்கு, அந்த அமௌண்ட் அப்படியே 100% இங்கே போய் சேராது. ஸோ சம் லாசஸ் நடக்குது. ஸோ அதை பற்றி சொல்கிறதான் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ எல்லா ஹீட்டுமே ஒர்க்காக கன்வெர்ட் ஆகல. அப்போ கன்வெர்ட் ஆகலாம். அப்போ மீதி எங்கே போகுது? பார்ட் ஆஃப் ஏ ஹீட் மே பி யூஸ்டு டூயிங் எக்ஸ்டர்னல் ஒர்க். ஸோ ஒரு பார்ட் ஆஃப் ஹீட் என்ன பண்ணுது, எக்ஸ்டர்னல் ஒர்க்காக நடக்குது. உதாரணம் சொன்னேன், ஒரு அமௌண்ட்டு வந்து ஒர்க்காக நான் கன்வெர்ட் ஆயிடுது. எக்ஸ்டர்னல் ஒர்க்கு வேணா ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம ஹீட் அப்ளை பண்ணுறோம். ஸோ ரெஸ்ட் ஆஃப் தி ஹீட் மே பி யூஸ்டு increasing internal energy of the molecule. So internal energy increase பண்றதுக்காக யூஸ் ஆகுது some forces. ஸோ இங்கே ஃபீஸ் கட்டான இருக்கு, அது வந்து எக்ஸ்டர்னல் ஒர்க்கு, உங்களுக்கு வெளியில் நடக்கக்கூடியது. ஸோ 450 ரூபா கட்டிட்டீங்க. 20 ரூபா போய் என்ன பண்ணீங்க, சாக்லேட் வாங்கி சாப்பிட்டோம், இல்லை வடை வாங்கி சாப்பிட்டாச்சு. அப்போ இதுக்கு நம்ம இன்டர்னல் எனர்ஜி, நமக்கு எனர்ஜி வேணும்ல, அங்கேருந்து வரக்கு டயர்ட் ஆயிடுச்சு. அது போய் கடையில் போய் புரோட்டா இது வாங்கி சாப்பிட்டீங்க. ஸோ இது எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 20 ரூபா சொல்கிறீங்க. ஸோ இப்போ இதுக்கு வெளியிலிருந்து வர்றாங்கன்னு வச்சுங்க. இப்போ நாமக்கல் கள்ளக்குறிச்சியிலேருந்துலாம் வர்றாங்கன்னு வச்சுக்கல. இப்போ வீட்டில் 500 ரூபா வாங்கிட்டு வந்தால் இங்கே வந்து 450 ரூபா கட்ட முடியாது. பஸ்ஸுக்கு 200 ரூபா ஆகும். அப்போ நான் அந்த 700 ரூபா வாங்கிட்டு வரேன். ஸோ பஸ்ஸுக்கு ஒரு 100 ரூபா ஆயிரும். ஸோ அது என்ன இருக்கும், மீதி 100 ரூபா கிளம்பியில சாப்பிட்றது, மதியம் சாப்பிட்றது, போகையில் சாப்பிட்றது, இதுக்கு 100 ரூபா ஆயிரும். ஸோ அந்த 100 ரூபாங்கிறது இன்டர்னல் எனர்ஜி. நமக்கு டயர்ட் ஆயிடும், நம்ம எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். மீதி அமௌண்ட்டு எக்ஸ்டர்னல் எனர்ஜிக்கு யூஸ் ஆகுது. ஸோ அதே தான் பார்ட் ஆஃப் ஹீட் வந்து எக்ஸ்டர்னல் ஒர்க்காக நடக்குது. ஒரு சம் அமௌண்ட், அது பர்சன்டேஜ் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். 50% எக்ஸ்டர்னல் ஒர்க்காக இருக்கலாம், 90% கூட எக்ஸ்டர்னல் ஒர்க்காக கன்வெர்ட் ஆகலாம். ஸோ சம் ஹீட் வந்து என்ன இருக்கு, பார்ட் ஆஃப் தி ஹீட் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் மாலிக்யூல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ தி குவான்டிட்டி ஆஃப் ஹீட் சப்ளைட் டு ஏ சிஸ்டம் be a del H. So the amount of external work done be a work done B increases and the internal energy of molecule will be du. Sorry, work done வந்து W ன்னு வச்சுக்கிறோம். ஸோ டெல் ஹெச்னு ஒரு ஹீட் கொடுக்குறோம். இங்கே அப்போ உங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குற மாதிரி ஒரு பொருளுக்கு நாம் டெல் ஹெச்னு ஒரு அமௌண்ட் ஹீட்டை கொடுக்குறோம். ஸோ கொடுக்கும்போது என்ன இருக்கு,
டபுள்யூங்கிற ஒர்க் நடக்குது, ஒரு சம் ஹீட்டு. ஸோ டெல் ஹெச்ங்கிறது அந்த 500 அல்லது 700 வச்சுங்க. ஸோ சம் ஒர்க் நடக்குது. சம் ஹீட் என்ன பண்ணுது, இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அப்ப ரெண்டா பிரியுது அந்த ஹீட்டு. ஸோ தி டெர்ம் ஆஃப் யூ ரெப்ரசன்ட் ஏ இன்டர்னல் எனர்ஜி. ஸோ யூங்கிறது என்னது, இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் கேஸ் டியூ டு மாலிகுலர் அக்ரிடேஷன் டு தி ஃபோர்ஸ் ஆஃப் இன்டர் மாலிகுலர் அட்ராக்ஷன். ஸோ ஆல்ரெடி அந்த பொருளுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ அதை வந்து யூன்னு வச்சுக்கிறோம். ஸோ அந்த ஹீட்டு கொடுக்கறதுனால கொஞ்சம் இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகும். ஸோ அதை என்னன்னா டியூன்னு வச்சுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பிரகாரம் என்னது, டெல் ஹெச் ஈக்குவல் டு டியூ பிளஸ் டெல் ஹெச். du plus some del H, del W, sorry, del W. ஸோ சம் ஹீட்டு கொடுத்தோம்னா அது கொஞ்சம் இது வந்து எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய ஹீட்டு. ஸோ சம் ஹீட் இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. சம் ஹீட் வந்து எக்ஸ்டர்னல் ஒர்க்காக கன்வெர்ட் ஆகுது. ஸோ திஸ் ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் தி ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ அந்த இதான அது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஒரு நிமிஷம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டபிள்யூ கிடையாது, எல்டபிள்யூ. ஓகே, del H equal to du plus del W. So all quantity of measure in heat unit. இது எல்லாமே ஹீட் யூனிட்ல நாம் மெஷர் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் லாவோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட். ஸோ தி ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஸ்டேட் தட் amount of heat given to the system in equal to sum of increase in the internal energy of system and external work done. ஸோ ஒரு அமௌண்ட் கொடுத்தோம்னா என்ன பண்றோம், ஃபீஸ் கட்டுறதுக்கும் நாம் சாப்பிட்றதுக்கும் வச்சுக்கிறோம். ரெண்டா பிரிக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட காசை ஃபீஸ் கட்டிடுறோம், மீதி காசை நாம் சாப்பிட்றதுக்கு வச்சுக்கிறோம். சாப்பிட்றோன்னு வச்சுக்க. ஸோ அதான் ஸ்டேட்மெண்ட். அமௌண்ட் ஆஃப் ஹீட் கிவன் டு சிஸ்டம் அப்போ ஈக்குவல் டு அது எவ்வளோன்னா சம் ஆஃப் இன்க்ரீசிங் இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ ஹீட் ஆச்சு அண்ட் எக்ஸ்டர்னல் ஒர்க் டன். ஸோ நம்ம காசு கொடுத்தா நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், நாம் அங்கேருந்து வரையில முதல்ல நம்ம சாப்பிட்றது தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் ஃபீஸ் கட்டணும். ஸோ அந்த மாதிரி தான் இது. அதனால தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கோம் சம் ஆஃப் இன்க்ரீசிங் இன் தி இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ எடுத்துக்கிட்டோம் ப்ளஸ் எக்ஸ்டர்னல் ஒர்க்காக நடக்கும். இந்த ரெண்டாக தான் மாறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அமௌண்ட் ஆஃப் ஹீட், இப்போ ஹீட்னா இங்கே அப்பா கொடுத்த அமௌண்ட் என்ன செலவாயிருக்கோம், ஒரு இதை நம்ம ஃபீஸ் கட்டியிருக்கோம், மீதி காசை நாம் செலவு பண்ணியிருப்போம் பர்சனலாக. ஸோ அதே தான் இங்கே தெர்மோடைனமிக்ஸில். ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த மாதிரி சம் மாலிகுல் இருக்குன்னு வச்சுக்கிங்க. ஸோ மாலிகுல்லாம் இங்கே வச்சுருக்கோம். ஸோ இப்போ வச்சுட்டு என்ன பண்ணுறோம், இப்போ ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு வச்சுக்கிங்க. ஸ்டேட் 1ல் இருக்குது. ஸோ இது வந்து வாட்டர் இருக்குன்னு வச்சுக்கல, கீழே வாட்டர் இருக்குது, மேலே ஒரு தட்டு வச்சு மேலே ஒரு பிஸ்டன் மாதிரி ஒரு வெயிட் வச்சு அழுத்தி வச்சிருக்கு. ஸோ அதனால எவ்வளோ தூரம் அழுத்திருக்கு. ஸோ அதே நான் பண்ணுறேன், இன்னொரு வெயிட்டை அடிஷனலாக வைக்கிறோம். ஸோ அடிஷனலாக வச்சா இன்னும் கொஞ்சம் கீழே வரும். ஸோ அப்போ கீழே வரும்போது இங்கே ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ அப்போ என்ன ஆகுது, ப்ரெஷரில் இன்டர்னல் எனர்ஜி உள்ள இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகுது. ஸோ அப்போ அந்த ப்ரெஷர் அதிகமாகுது, உள்ள அந்த மாலிகுலர் ஹீட் அதிகமாக, ப்ரெஷர் அதிகமானால் ஆட்டோமேட்டிக் ஹீட் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா இன்டர்னல் எனர்ஜி அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. செகண்ட் டைம் என்ன ஆயிருக்கு, இங்கே மேலே இருந்த பிஸ்டன் கீழே போயிருக்கு. ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் ஒர்க்கு. இந்த வெயிட் வச்சதுனால அந்த இதை அழுத்திருக்கு கீழே. ஸோ அழுத்தினால கீழே மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த மூவ்மெண்ட் வந்து எக்ஸ்டர்னல் ஒர்க்கு. சம் அந்த வெயிட் ஃபுல்லாகவே அந்த மூவ் பண்ணுறதுக்கு மட்டும் எடுத்துக்கல, சம் ப்ரெஷர் கொடுக்குது வாட்டருக்கு. ஸோ அது வந்து இன்டர்னல் எனர்ஜி.
So many power plant and engines operate turning heat energy into work. So thermal plant la work ஆகுது, heat energy தான் electrical energy convert பண்றோம். அதே மாதிரி எல்லா இன்ஜினும் நம்ம பைக்கோட இன்ஜினா இருக்கும், காரு, பஸ், லாரி எல்லா இன்ஜினுமே இந்த பிரின்சிபல் பிரகாரம் தான் ஒர்க் ஆகுது. ஸோ அந்த ஹீட் ஃபுல்லா ஒர்க்கா கன்வெர்ட் ஆகுது. ஸோ இப்போ எல்லா ஹீட்டுமே ஒர்க்கா கன்வெர்ட் ஆகலை. அதனால தான் பெட்ரோல் எவ்வளோ ஊற்ற வேண்டியிருக்கு. 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றணும்னா அதனால வரக்கூடிய ஹீட்டு ஃபுல்லா நமக்கு எனர்ஜியா கன்வெர்ட் ஆச்சுன்னா என்ன பண்ண, 1 லிட்டர் பெட்ரோல் ஊற்றினா வண்டி 200-300 கிலோமீட்டர் போகும். ஸோ அப்படி மாறல. சம் ஹீட்டு வந்து லாஸா வெளியில ஹீட்டா போகுது, பின்னாடி புகையா போகுது, சம் ஃப்ரிக்ஷன்னால வேஸ்ட் ஆகுது. ஸோ இப்படி பார்த்தா 50%, 60% வேஸ்ட் ஆயிடுது. ஸோ 40% தான் ஒர்க்கா கன்வெர்ட் ஆகுது. ஸோ தி ரீசன் இஸ் தட் ஹீட்டட் கேஸ் can to work on mechanical turbine or piston causing the move. ஸோ அந்த பவர் பிளான்ட்லாம் பார்த்தோம்னா மெக்கானிக்கல் டர்பைன் வச்சிருக்கோம். ஸோ அந்த ஹீட்னால் நீராவினால் டர்பைனை சுத்த விட்டு அதில் வந்து கரண்ட் எடுப்போம். நம்ம பைக்கு கார்லாம் பார்த்தோம்னா பிஸ்டனை மூவ் பண்ண வச்சு நம்ம வீல் டயர் மூவ் ஆகுது. ஸோ தி ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்ளை டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி பிரின்சிபல் டு சிஸ்டம் வேர் heat transfer and going work to the method transferring energy into out of the system. So conservation of energy principle. Conservation of energy na theriyum. அது தமிழ்ல படிச்சவங்க ஆற்றல் அழிவின்மை விதி. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆனால் ஒரு வகை ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலாக மாற்றலாம். cannot create, cannot destroy energy அப்படின்னு படிச்சிருப்பீங்க. பட் one form of energy convert to another form of energy படிச்சிருப்பீங்க. ஸோ அதை வந்து இந்த பிரின்சிபல் ஒபே பண்ணும். ஸோ the first law of thermodynamics said that change in internal energy of system del U equal to net heat transfer of the system plus net work done on the system. ஸோ அப்போ இன்டர்னல் எனர்ஜி எவ்வளோ மாறி இருக்கும்? del U equal to Q plus W. Qங்கிறது என்னது? நம்ம எவ்வளோ ஹீட்டு கொடுத்தோம். ஸோ ப்ளஸ் அதுலேருந்து W ஒர்க் எவ்வளோ நடந்துச்சு. ஸோ அப்போ என்ன இருக்கும்? இன்டர்னல் எனர்ஜி என்ன பண்ணலாம்? அது வந்து சம் ஹீட்டாக கன்வெர்ட் பண்ணலாம், ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ del U is a change in internal energy U of the system. So Q is a net heat transfer into system. That is Q is sum of all heat transfer into the out of the system. So W பார்த்தா net work done of the system. So work ஆகும் some internal energy ஆகும் convert ஆகுது. So for a cyclic process, the change in internal energy of the system is 0 because a system is brought back to the original condition. ஸோ ஒரு சைக்கிளிக் ப்ராசஸ்ன்னு வச்சிங்க, திரும்ப ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப பழைய பொசிஷனுக்கு வருது, ரிவர்சிபிள் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த பொசிஷனில் பார்த்தோன்னா ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துருச்சுன்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இன்டர்னல் எனர்ஜி எதுவுமே மாறலைன்னு அர்த்தம். ஸோ ஃபார் ஏ சைக்கிளிக் ப்ராசஸ் இன்டர்னல் டியூ இன்டெக்ரல் டியூ ஈக்குவல் டு 0. ஸோ ஏன்னா சேஞ்சே ஆகலை, அதனால 0. ஸோ இன்டெக்ரல் டெல் ஹெச் ஈக்குவல் டு இன்டெக்ரல் டெல் டபிள்யூ. ஸோ டியூ 0னா இப்போ என்ன இருக்கான்? ஸோ டெல் டபிள்யூ மட்டும்தான் வரும். ஸோ paths are expressed in unit. So this equation represents the Joule's law. So for a system carried through a cyclic process, its initial and final internal energy are equal. So both internal energy, external energy equal வச்சுங்க. இப்போ பார்த்திபனை எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். இப்போ 100 ரூபாய் காசு கொடுத்தாங்கன்னா நான் 60 ரூபாய்க்கு பொருள் வாங்கிறேன் சார், மீதி 40 ரூபாய் எங்கள் அப்பாட்டே கொடுத்துருவேன் சார், நான் எதுவுமே செலவு பண்ண மாட்டேன். ஸோ அதான் அர்த்தம். இட்ஸ் இனிஷியல் அண்டு ஃபைனல் இன்டர்னல் எனர்ஜி ஆர் ஈக்குவல். அப்போ நான் போய் எதுவுமே சாப்பிடல, காசு வாங்கிட்டு வரோம், என்ன ஒர்க் மட்டும் பண்ணுறோம், திரும்ப காசை அப்படியே கொண்டு போய் வீட்டில் கொடுத்துறோம். ஸோ நம்மளோட இன்டர்னல் எனர்ஜி எதுவுமே மாறல. ஒரு டீ குடிக்கல, ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிடல, மதியம் சாப்பிட கூட இல்லைன்னு வச்சுக்கி. ஸோ அந்த மாதிரி பொசிஷன். ஸோ ஃப்ரம் தி ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ஃபார் ஏ சிஸ்டம் undergoing
any number of complete cycle. So u2 minus u1 equal to 0. என்ன மாற்றம் இல்ல. அப்ப என்ன இருக்கு? So integral of del h equal to integral of del w. So h equal to w. அப்ப என்ன இருக்கா? நாம கொடுக்கக்கூடிய ஹீட் அப்படியே ஒர்க்கா மாறிடுது. கொடுக்கக்கூடிய ஹீட் 100% அப்படியே ஒர்க்கா மாறிடுது. ரியல் அப்படி இல்லைனாலும் அப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கும். ஒரு சில ஸ்டூடெண்ட் இருப்பாங்க ரொம்ப கரெக்டா சின்சியரா 500 ரூபாய் காசு கொடுத்தோம்னா 500 ரூபாய் காசு கொண்டாந்து அப்படியே ஃபீஸ் கட்டிடுவோம். ஸோ 1 ரூபா கூட நம்ம அதுல இருந்து எடுக்க மாட்டோம், செலவு பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ல ஹீட் அப்படியே ஒர்க்கா கன்வெர்ட் ஆகுது. அப்போ H equal W. So the change in internal energy of the system is equal to heat added to the system minus the work done of the system. So the first level another ஒரு ஃபார்முலா சொல்லலாம். சார் இந்த இடத்துல ஒரு ஈக்குவேஷன் ஒரு சின்ன மிஸ்டேக். இது Q மைனஸ் சாரி So change in internal energy of the system equal. அப்ப internal energy change ஆகுது எதுக்கு ஈக்குவல்னா del equal heat added to the system. அந்த சிஸ்டத்துக்கு எவ்வளவு ஹீட் கொடுக்கறோம் மைனஸ் ஒர்க் டன். ஸோ என்ன இதுக்கு உதாரணம் தெளிவாக சொல்ல போனா என்ன பண்ணா நீங்க எவ்வளவு காசில் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னு கால்குலேட் பண்றது. அது இன்டர்னல் எனர்ஜிங்கிறது என்னது நீங்க செலவு பண்ணுது. ஸோ எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணீங்க ஈக்குவல் டு அப்போ உங்கள் அப்பா எவ்வளோ கொடுத்தாரு அதான் ஹீட் கொடுத்தது 500 ரூபா. எவ்வளோ ஃபீஸ் கட்டினீங்க 480. அப்போ நீங்கள் சாப்பிட்டது எவ்வளோ 20 ரூபா. ஸோ நீங்கள் அமௌண்ட் எடுக்கலாம் இங்கே ஜீரோன்னு வந்துட்டு என்ன இருக்கும் அப்போ 500 ரூபா கொடுத்துருந்தா 500 ரூபாய்க்கு கட்டிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ இன்டர்னல் எனர்ஜி எவ்வளோ சேஞ்ச் ஆகுதுன்னு கால்குலேட் பண்ணோம்னா ஹீட் added to the system. ஸோ அந்த சிஸ்டத்துக்கு எவ்வளோ ஹீட்டு கொடுத்தோம் எவ்வளோ ஒர்க் நடந்துச்சு ரெண்டையும் மைனஸ் பண்ண அதான் டெல்யூ. ஸோ ஓகே தேங்க்யூ. ஏதாவது டவுட் ஏதாவது இருக்கா? புரிஞ்சா ஃபர்ஸ்ட்ல தெர்மோடைனமிக்ஸ்? யாராவது ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். பஸ்ல நானா குயிக்கா ஸ்ரீமதி ஆன்சர் பண்ணுங்க. ஸ்ரீமதி நாட் 8 ஸ்ரீமதி. காவியா ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன இருக்கீங்களா இல்லையா கிளாஸ்ல? சங்கீதா ஆன்சர் பண்ணுங்க. சௌமியா எல்லாம் இல்லை கிளாஸ்ல இல்லை ஆட்டுற எங்கே போயிட்டீங்கன்னு இருக்கிறேன். சந்தோஷ்குமார் சந்தோஷ்குமார் இருக்கியா? சரி ஓகே. சம் அனிமேஷன் வீடியோ ப்ளே பண்றேன் பாருங்க. நேற்று பார்த்தோம் ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஸோ அந்த ஜீரோத் லா தெர்மோடைனமிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுன்னு பாருங்க. ஸோ ஏன்னு ஒரு பெட்டி முயற்சியில் எடுத்துக்கிட்டோம் ஆப்ஜெக்ட். ஸோ T1ங்கிற டெம்பரேச்சர் இருக்கு. ஸோ பின்னு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் D2 டெம்பரேச்சர்ல இருக்கு. ஸோ இப்போ A அண்ட் B ஈக்குவலா இருக்குன்னு வச்சுக்க. ஸோ T1 ஈக்குவல் டு D2 ரெண்டு ஈக்குவல்.
So another one system எடுத்துக்கிட்ட C. இப்போ அதனோட டெம்பரேச்சர் T3 ன்னு வச்சுக்கிறோம். So இப்போ என்ன இருக்கு? BAC equal temperature ன்னு வச்சுக்கிறோம். D2 equal to D3. So அதுவும் thermal equilibrium. So அப்போ என்ன இருக்கும்? அப்போ D1 equal to D3 also. So அதான் A equal to B equal to C. அல்லது D1 equal to D2 equal to D3. So அதான் zeroth law of thermodynamics சொல்லுது. So next first law of thermodynamics. So அந்த ஒரு அனிமேஷனை பாருங்க. இதை கூட நீங்க செஞ்சு பார்க்கலாம். இந்த பலூன்ல தண்ணி ஊத்திட்டு போய் நெருப்பு காய்ச்சினா வெடிக்காது. ஸோ இது என்ன நடக்குன்னு பாருங்க. ஸோ அந்த பலூன்ல என்ன நடக்குது? ஸோ நாம மெழுகுவர்த்திலிருந்து கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜி என்ன ஆகுது? ஸோ ஒரு ஹீட் அப்ளை பண்ற அந்த பலூனுக்கு, ஸோ அந்த ஹீட் என்ன ஆகுது? உள்ள போகுது, உள்ள ஏருக்கு ஹீட் சப்ளை ஆகுது. ஸோ சம் ஹீட் என்ன ஆகுது? அந்த ஏர் எவாப்ரேட் ஆகுது. ஸோ எவாப்ரேட் ஆகும்போது வெடிக்குது. ஸோ வெடிக்கும் போது டம்முன்னு ஒரு சவுண்ட் வருது, சம் ஃபயர் ஆகுது. ஸோ அதுக்கு அது வந்து ஒர்க்காக சம் ஹீட் கன்வெர்ட் ஆகுது. ஸோ சம் ஹீட்டு உள்ள ஏரோட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆச்சு. ஸோ அந்த நெருப்பு ஃபயர் ஆகுது, சவுண்ட் வருதுலாம் வந்து ஒர்க்கு. ஸோ அந்த மாதிரி ஸ்டீம் என்ஜின்ல என்ன பண்ணாங்க? ஹீட் யூஸ் பண்ணி இதெல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ பிஸ்டன் ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம பைக்கெல்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி பிஸ்டன் தான் மூவ் ஆகுது. என்ஜின்னு சொல்றது என்னன்னா பிஸ்டனை தான் சொல்றோம். ட்ரெயின்ல நீராவி இன்ஜின் ஒர்க் ஆகுது. ராக்கெட்டே அதில் தான் ஒர்க் ஆகுது. இதே சேம் பிரின்சிபிள் தான் ஒர்க் ஆகுது. இப்ப என்ன இருக்கு? கீழ இருந்து மேல போனா சம் எனர்ஜி ஒர்க் ஆகுது, அது வந்து ஒர்க்கா கன்வெர்ட் ஆகுது. ஸோ சம் எனர்ஜி பார்த்தோம்னா அதனோட இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு யூஸ் ஆகுது. Then I'm going to have to harness the energy in a different way. Or transform it to a more useful form. What I've done here is attach my rockets to a wheel, and when it spins, it's doing work as the rockets move around. Now what I can do is attach a dynamo here, which when the wheel spins will convert this kinetic energy into electrical. So அந்த மாதிரி ரொட்டேட் கூட நாம எனர்ஜி யூஸ் பண்ணலாம். The problem with this is that all throughout this process, you're losing energy in the form of heat to the room, rather than using it to do useful work. Because of this, it's actually a rather inefficient system. While no energy is destroyed, because
because it can't be, too much of it is lost into the room as heat energy. This issue isn't one that's just isolated to my rocket contraptions, but the issue of efficiency, which is trying to get more useful work out of the same energy input while battling energy loss, is one that's as important today as it was during the Industrial Revolution. First law of thermodynamics at the end. So another one example பாருங்க. Some water கீழ இருக்கு. So மேல some ice இருக்கு. Law of thermodynamics. Explain internal energy and enthalpy. Law of conservation of energy. The energy can be neither created nor destroyed. It can only be transferred from one form to So இது வந்து ஆற்றல் அளவின்மைதி. So already சொன்னேன் கிளாஸ்லயே. Energy cannot be destroyed, only can be converted. I'm going to break this universal energy law. Let us see how the spring can work for energy. Rotate. My energy is not destroyed. energy cannot be destroyed. It can only be converted. இப்போ இதுல என்ன நடந்துச்சு எனர்ஜி யாரும் ஆன்சர் பண்ண பாப்போம். ஸோ அந்த அனிமல் கொடுத்த எனர்ஜி அந்த ஸ்பிரிங்கை பிடிச்சி அழுத்துச்சு. ஸோ அது எனர்ஜி போய் அழுத்தி ப்ரெஷர் பண்ணி வச்சிருச்சு. ஸோ அது வந்து எனர்ஜி லாஸ் ஆகல. ஸோ அதை ஒட்டதையும் திரும்ப ரிட்டர்னல் பேக்ல எனர்ஜி வந்துச்சு. ஸோ அதனால தான் அது தூக்கி அடிக்குது. When compressed, the spring stored elastic potential energy and released it. The energy can be of different forms. Heat energy, a form of energy which transfers among particles in a substance by means of kinetic energy of those particles. Electrical energy is the energy due to electron flow. Mechanical energy is the energy stored by a machine that induces motion. Chemical energy is the energy that bonds atoms in a molecule. From the conservation law, these energies can be converted from one form to another. Let us discuss these changes. The heat energy from the sun is absorbed by plants and is converted into chemical energy through photosynthesis. It is a natural process. ஸோ சன் எனர்ஜி ஃபோட்டோசிந்தசிஸ் வழியா எனர்ஜி கன்வெர்ட் ஆகுது. The artificial energy conversion ஸோ process. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெக்கானிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணா Conversion of electrical ஃபேன் energy ஒர்க் ஆகுது. to mechanical energy in case of fan. Conversion of electrical energy into mechanical energy in home appliances like mixer, grinder, etc. The water heater is a good example of conversion of electrical energy into heat energy. In IC engine, there is a conversion of heat energy into mechanical energy. Conversion of chemical energy into heat and sound energy in crackers, and conversion of chemical energy to electrical energy in the battery. Moving further, another important classification of energies is potential and kinetic energy. Say a rock at some elevation possesses some potential energy. A part of this potential energy is converted into kinetic energy when it falls down. This energy conversion is called as first law of thermodynamics. One best example of chemical, heat, and mechanical energy conversion can be found in the working principle of steam locomotive engine. Let us have a close look into the conversion of these energies. Here, the chemical energy of a fuel is converted into heat energy when they burn. Let us denote the heat energy supplied by burning of this fuel as Q. ஸோ அந்த ஹீட்டு தான் கியூங்கிற எனர்ஜி சொல்கிறோம். ஹீட் சப்ளை ஆகும். And this heat energy
ஸோ அந்த ஹீட்னால தண்ணி சூடாகுது. ஸோ முதல்ல என்ன ஆகுது, வாட்டரோட இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ முதல்ல தண்ணி சூடாகுது, தண்ணி சூடாகும் போது இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. And these atoms will bond together. The binding energy of the atoms is the potential energy of these water molecules. This potential and kinetic energy combined together is known as the internal energy of the water molecule. Thus, internal energy can be defined as the sum of all microscopic forms of energy of a system. And the internal energy can be denoted as U. At initial level, that is denoted as U1. When the water is heated, the water is converted into steam, and these bonds are broken, and the water molecules start moving vigorously. This leads to increase in the internal energy. At this stage, so heat அதிகமாகும் போது அந்த வாட்டர் மாலிக்யூலோட இன்டர்னல் எனர்ஜி அதிகமாகுது. During this process, the temperature has increased from T1 to T2. Let us denote the change in temperature from T1 to T2 as delta T. And the change in the internal energy from U1 to U2 is denoted as delta U. This change in the internal energy delta U depends upon the quantity of water and its specific heat capacity, that is, the heat required to increase the temperature of water by 1 degree Celsius, and also changes in temperature delta T. Thus, the change in the internal energy delta U is the product of mass of water and specific heat capacity and change in temperature. Now, the supplied additional heat is used to expand steam to push the piston in the steam engine. ஸோ அந்த நீராவினால பிஸ்டன் மூவ் ஆகுது. ஸோ அந்த பிஸ்டன் மூவ் ஆகுதுன்னா ஒர்க் டன். ஸோ இப்போ இதுலேருந்து தெரியும் கியூங்கிறது நாம் எரிக்கிறதுனால வரக்கூடிய ஹீட்டு. ஸோ அதனால் தண்ணி சூடாது, அது வந்து இன்டர்னல் எனர்ஜி. ஸோ இது வந்து பிஸ்டன் மூவ் ஆகி என்ஜின் ஒர்க் ஆகுது, ஒர்க் டன். Q equal to del U plus W. Work can be defined as the quantity of energy transfer from one system to another, and the work is measured in joules. Let us see the total heat content of this system, which is the sum of total internal energy U and work done W. As the internal energy and work are two different properties that occur frequently together, it has been added to give a combined property known as enthalpy or total heat content. This total heat content of the system is denoted as H. Work done can be given as the product of pressure and volume. From the first law of thermodynamics, that is, energy can only be transferred. The chemical energy of a fuel is converted into heat energy, which is then converted into mechanical energy that helps the locomotive steam engine to move. Everyone must be knowing the first law of thermodynamics. I know it better, so I will take the responsibility to summarize it. First law states that energy can neither be created or destroyed and can be converted from one form to another. Internal energy is the microscopic level energy, which is the sum of all kinetic and potential energies and is denoted as delta U. Enthalpy is the total heat content of a system, that is, the total internal energy and work done. It can be denoted as H, where dotted B and D indicates the work done by the system. Okay, thank you. Next class la paakalam.